अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மார்ச் 5ஆம் தேதி வியாழக்கிழமை, விஸ்வாவசூரிடம் மாசி மாதம் 21ஆம் திருநாள், உத்திர நட்சத்திரம், கன்னியா ராசி, திவிதியை திதி, நல்ல நாள். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம். அதுலேயும் மெயினாக அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதி கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஓவர் ப்ரெஷர் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஒரு லிமிட்டில் எல்லாமே பண்ணிக்கலாம். ஒரு லெவலுக்கு மீறி சில ப்ரெஷர்லாம் ஆஃபீஸில் வரும்போது இன்றைக்கி வீட்டுக்கு முடியாது, நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுறணும். இந்த நாள் தேவையே இல்லாத செலவுகள் கொஞ்சம் வரும். அதாவது கூட இருக்கிறவங்க செலவு வைப்பாங்க, அதை மட்டும் பார்த்துங்க. உணவில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அற்புதமாக இருக்குது. பஞ்சமஸ்தானம் ஃபுல் ஆக்டிவாக இருக்குது. வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே நம்மை சார்ந்து நடக்கும், நமக்காக நடக்கும். எல்லா விஷயங்களும் ரொம்ப பாசிட்டிவாக முடியும். தைரியமாக ஒரு காரியத்தை முடிக்கணும்னா உங்ககிட்ட தான் வரணும். இந்த நாள் தெய்வ அனுகிரகமும் நல்லா இருக்குது, மக்களுடைய ஆதரவும் நல்லா இருக்குது. அதனால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஹெல்த் சூப்பராக இருக்கும். நல்ல சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள். சுப செலவுகள் செய்யக்கூடிய நாள். இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணால் அந்த காரியத்தை கரெக்டாக முடிக்கக்கூடிய நாள். நிறையா பேருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங், ஃபுட்டு, ஆயில் இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மெயினாக பெண்களுக்கு இந்த நாள் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. உறவினர்கள் மூலியமாக சில அன்பு தொல்லைகள் வரக்கூடிய நாள், கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொது முயற்சிகள் கைகூடும். எந்த விஷயத்தையுமே முயற்சி இல்லாமல் ஜெயிக்காது. இன்றைய நாள் முயற்சி உங்களுக்கு பலமாக இருக்குது. எதுவுமே ஈஸியாக நடக்காது. நம்ம ஒன்று ஆரம்பித்தோன்னா அது நல்லபடியாக நடக்கும். பெரிய யோகமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக பல காரியங்களை முடிப்பீர்கள். எதுக்காகவும் யாருக்காகவும் கவலைப்பட மாட்டீங்க. இது முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சிருவீங்க, அவ்வளோதான். ஐயோ இது இப்படி இருக்கே, அது அப்படி இருக்கேன்னு கவலைப்படாமல் இருந்தாவே போதும். இந்த நாள் நிறைய ஏற்றங்களும் வாய்ப்புகள் தானாக தேடி வரக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள் நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள். பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு இந்த நாள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். மீடியாவில் இருக்கிறவங்க எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி, இந்த நாள் எல்லா விஷயங்களும் தானாக நடக்கும். ஜெராக்ஸ் கடை, பிரிண்டிங் கடை, அச்சு கடை, இந்த மாதிரி எது இருந்தாலும் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் கொடுக்கும். தாராளமான பணவரவுகள் கொடுக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும்.
எடுத்த காரியங்களில் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இது நடக்கும்னா அது நடக்கும். பக்குவத்தை இழக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய நாள். செலவு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும், பார்த்து. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமின்னு அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கு. ராசியான் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள். பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுத்த நாள். தைரியமாக ஒரு காரியத்தை எடுத்தால் அது கண்டிப்பாக ஜெயிக்கும். மன நம்பிக்கையும் உண்டு. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தாமதமாக நடக்கும், ஆனால் நடந்து முடிஞ்சிடும். கிரியேட்டிவிட்டி இன்றைய நாள் சூப்பராக இருக்கும். அதாவது எங்கேருந்து இந்த மாதிரி ஐடியாலாம் வருதுன்னு யாருக்குமே புரியாது. அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இன்றைய நாள் ரியலிஸ்டிக்காக வரும். ரெண்டாவது சும்மா ஐடியாவாக இருக்காது, அதை செய்து முடிக்கக்கூடிய திறமையும் பிறக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாள். நிறைய நல்ல நண்பர்களை பார்க்கக்கூடிய நாள். எந்த விஷயமே ஈஸியாக முடிக்கக்கூடிய நாள். கோபத்தை தவிர்க்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல செலவுகள், சுப செலவுகள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுதேவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் அவசரத்தன்மை, ரெண்டாவது நைட்டில் முழிச்சு சாப்பிட்றது, உணவில் கவனமாக இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய நாள். டக்குன்னு பிளான் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் ஹேண்டில் பண்ண முடியும். இது மட்டும் பாருங்கள், வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடியும். எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக முடியும். எந்த விஷயமே பக்கத்தை வந்து நிற்கும்போது அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தூரமாக போகும்போது செட் ஆகாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதுதான் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. நிறைய ஏற்றங்கள், பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும். ப்ரொவைடட் நமக்கு அது சாதகமாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணும்போதே ஜெயிச்சிடும். முயற்சி இல்லைன்னா டைம் பாஸ் தான். அதுதான் இன்றைய நாளுடைய சூக்ஷம். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி பவந்தரோனு கொண்டு வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.